நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாலாம் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்பெனிஸை நான் செலக்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கம்பெனி எப்படி ஒரு குவாலிட்டியான கம்பெனி, இல்லை இவங்க நடத்தக்கூடிய பிஸ்னஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுது அப்படின்னும் பொழுது இந்த கம்பெனி ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி என்னென்ன க்ரைட்டீரியாஸை இந்த கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, அந்த க்ரைட்டீரியாஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து screener.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ screener.in அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த screener.in இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வந்து நம்ம ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் க்ரெடென்ஷியல்ஸை போட்டு, அப்படி இல்லாட்டி உங்களோட ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீனர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனர் இந்த போர்ஷன் போயிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்க்ரீனரை நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்னென்ன க்ரைட்டீரியாஸை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம என்ன வைக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப், அதாவது அந்த கம்பெனி வந்து ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கக்கூடாது, மினிமம் ஒரு 10,000 கோடிக்கு மேலேயாவது அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எனக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் மார்க்கெட் கேபிட்டல் பாங்க, இங்கே நம்ம டைப் பண்ணும்போது இங்கே கீழே வந்துடும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இங்கே மோர் தென் 10,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 10,000 crores அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்க போகிறேன். ஸோ 10,000 கோடி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அடுத்த க்ரைட்டீரியா நீங்கள் போடும்பொழுது அங்கே வந்து ஆண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்கணும். இப்போ பாருங்க, ஆண்டுங்கிற மாதிரி கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து போடும். இது வந்து இந்த query, இது வந்து நம்ம ஜஸ்ட் ஆண்டுங்கிறது வந்து அடுத்தடுத்து அது வந்து எடுத்துக்கிறதுக்காக அந்த கோட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா 10,000 கோடிக்கு மேலே இந்த கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம். இது என்னோட பார்வையிலேருந்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாறும். ஒருத்தருக்கு 50,000 கோடி வேணும், ஒருத்தருக்கு 1,00,000 கோடிக்கு மேலே இருந்தால் தான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். உங்களோட க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி சேல்ஸ் பண்ணுது. ஏன்னா எந்த கம்பெனி எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அந்த கம்பெனி அவங்களோட பொருளையோ இல்லை ப்ராடக்ட்லையோ என்ன விஷயமோ எப்படி சேல்ஸ் பண்ணி காசை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டாவது அந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது கடந்த 5 வருஷங்கள். ஸோ 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு ஆவரேஜாங்கிற மாதிரி ஒரு அந்த கம்பெனியோட கடைசி 5 வருஷம் சேல்ஸ் வந்து அட்லீஸ்ட் 15% வளருதா, ஒவ்வொரு வருஷமும் 15%ங்கிற மாதிரி அவங்க வளர்க்குறாங்களா, அவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் வளர்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ போட்டு அண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டால் மறுபடியும் அடுத்த லைன் வரும். அண்ட் மூணாவது சேல்ஸ் பண்ணுற சேல்ஸில் கடைசியாக எல்லா செலவுகளும் போக கடைசியாக அவங்க ப்ராஃபிட்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க, பட் செலவுகள்லாம் போய் கடைசியாக ப்ராஃபிட்னும் போது லாஸ்ட்டில் வருது அப்படின்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட்ஸ் நல்லா வளருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு எப்படின்னா இப்போ நம்ம ப்ராஃபிட் க்ரோத் பார்க்குறோம். ஸோ ப்ராஃபிட் க்ரோத்து கடைசி 5 வருஷத்தில் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஒரு 15% வளருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு நாலாவது விஷயம் நம்ம பார்த்துட்டோம், மார்க்கெட் கேப்பு, அதோட உங்களோட சேல்ஸு, ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாலாவது வந்து அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது மக்களான நம்ம கிட்டேருந்து காசு வாங்கி அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட வாங்கின பணத்தை அவங்க எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக, எந்த அளவுக்கு ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினை எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ROCE அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அந்த எம்ப்ளாய்டில் கடந்த 5 வருஷத்துலையும் அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் 15% அவங்க வளர்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு 5வது கேட்டகரியாக என்ன போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஓகே, அந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்குது. ஏன்னா என்னதான் கம்பெனி நல்லா இருந்தாலும் அவங்க சொத்தை விட கடன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நார்மல் டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வருது அப்படின்னா, திடீர்னு இப்போ கோவிட் வந்த மாதிரி சில நேரங்களில், இல்லை 2008 வந்த மாதிரி, இந்த மாதிரி சில க்ரைசிஸ் வரும்பொழுது கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸு அந்த சிச்சுவேஷனை கடந்து வரதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் பொதுவாக கடன் கம்மியாக இருந்து சொத்து அதிகமாக இருக்க கம்பெனிஸை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து அட்லீஸ்ட் லெஸ் தென் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லெஸ் தென் 1 என்னன்னா அட்லீஸ்ட் கடன் உங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா டெப்ட் வந்து ஒரு 0.5% கீழே இருக்கலாம். அதை தான் நம்ம 1 அப்படின்னா 1க்குள்ளே இருக்கணும் இந்த கடன். ஸோ 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக கடன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் டெப்ட் ஈக்விட்டி வந்து 1க்கு கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த 5 க்ரைட்டீரியா வந்து பேசிக்காக நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்கள் ஆண்டு போடலாம். இப்போ அந்த 5 க்ரைட்டீரியாவும் போட்டு நம்ம வந்து ரன் திஸ் query அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்பொழுது இந்த ஃபில்டரில் நமக்கு மொத்தம் 97 கம்பெனிஸ் வருது. ஸோ இந்த 97 கம்பெனிஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது வேரி ரினியூவபிள், அப்புறம் ஆனந்த் ராத்தி, அதுக்கப்புறம் கேம்ப் சர்வீஸ், IRCTC, BSCன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 97 கம்பெனிங்க வருது. இந்த 97 கம்பெனியில்
நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸாக நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேரி ரினியூவபிள்ஸ் அதுக்குள்ளே போனோன்னா அந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் என்ன ஏது, அவங்களோட அந்த கம்பெனிஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனியை பற்றி சார் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட சார்ட் கடைசி 5 வருஷத்தில் எப்படி இருக்குது, அப்புறம் அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அப்புறம் அவங்களோட பியர் காம்படிட்டர்ஸ் அந்த காம்படிட்டர்ஸ் மத்தியில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, அவங்களோட ரிசல்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை ஃபில்டர் பண்ணோம், இப்போ 97 கம்பெனிஸ் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறேன் இதை அப்படின்னா இன்னுமே நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபில்டர்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு கம்பெனி பார்க்குறேன். இப்போ இந்த கம்பெனியில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்க்கலாம், அதே மாதிரி இங்கே வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி போடலாம். இப்போ ROE இது பாருங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கடைசி 5 வருஷத்தில் அவங்க வந்து 15% மேலே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். போடும்போது மறுபடியும் நான் ரிட்டர்ன் போடும்போது பாருங்கள் 97 63 மாறும். இப்படி நீங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டராக நீங்கள் வந்து இந்த query நீங்கள் ரன் பண்ணி இன்னும் இந்த லிஸ்ட்டை வந்து ஷார்ட் டவுன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 65 கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா போடணும்னாலும் போடலாம். இல்லை இது வந்து 15% இல்லை, இன்னும் ஒரு 20% வந்து க்ரோ ஆகணும். இப்போ அதோட சேல்ஸ் வந்து ஒரு 20% க்ரோ ஆகணும், ரொம்ப வேகமாக வளர்கிற கம்பெனியாக இருக்கணும் அப்படிங்கிற பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், அதோட சேல்ஸும் 20% வளரணும், இப்போ அதோட ப்ராஃபிட்டும் 20% வளரணும். அதே மாதிரி எல்லாமே ஓவரால் அந்த கம்பெனி வந்து ஒரு 20% வளர்கிற மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்துட்டு நான் வந்து அந்த query ரன் பண்ணும்போது பாருங்கள் 61 21 கம்பெனியாக மாறும். இப்போ இந்த ஒரு 21 கம்பெனி நம்ம வந்து பார்ப்போம். என்னென்ன CDSL வருது, டிக்ஸான் இந்த டெக்னாலஜி வருது, IT கம்பெனிஸ் இதெல்லாம், ஜென் டெக்னாலஜி வருது, இந்த அப்பேர் இண்டஸ்ட்ரி வருது, பாலிகன், அப்புறம் வருண் பெவரேஜ், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வருது. என்னென்ன கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு மறுபடியும் நம்ம இப்போ வேரி சொன்ன மாதிரி இப்போ வந்து பாருங்கள் வருண் பெவரேஜ் கம்பெனியை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வருண் பெவரேஜ், ஓகே இந்த கம்பெனி பார்க்குறோம். இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பெப்சிகோ, இவங்க தான் இந்த பெப்சி அதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுற கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேறு என்னென்ன இருக்குது, அவங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் A to Z நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பிளாங்காக இந்த கம்பெனி நம்ம தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குது, இந்த கம்பெனி ஆல்ரெடி ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பிஸ்னஸ், ஒரு கம்பெனி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸாக இருக்கணும். அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். அதான் வந்து உங்களோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 7000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக இங்கேயே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு இங்கேயே சர்ச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த எல்லா queryயும் delete பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் இங்கே 0 போடுறேன், அதாவது 0க்கு மேலே இருந்தாலே எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே 5000 கம்பெனிஸ்க்கு மேலே வருது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வந்து BSCயில் NSCயில் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 கம்பெனிஸ் கிட்ட வரும். ஸ்க்ரீனரில் காட்டுறது மட்டும். இப்போ நீங்கள் NSC BSCயோட பேஜில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கம்பெனிஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. இதிலிருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி ஒரு 20 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஒரு நல்ல லாபகரமாக இருக்கா, அந்த கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு கடந்த ஒரு 5-10 வருஷத்தில் பார்க்கும்போது நல்ல லாபகரமான கம்பெனியாக இருக்கா, அப்புறம் அதோட CEO அதோட மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. பேக்ரவுண்ட்லாம் இங்கே ரொம்ப டெப்த்தாக போக முடியாது. லைக் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி அந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபயர் இருக்கா, அந்த பிஸ்னஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும், இல்லை அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு, ஏன்னா அந்த பர்டிகுலர் CEO வந்து ரொம்ப வயசானவர், அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரி எந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கா, இப்படி மாதிரி பல விஷயங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம காட்டுனது ஒரு 4-5 க்ரைட்டீரியா, இந்த மாதிரி இன்னும் பல க்ரைட்டீரியாஸ் இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது. என் ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃபேமிலி சொன்னாங்க, அங்கே நியூஸில் கேட்டேன், இப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு இடத்த சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட மாட்டோம். ஓரளவுக்கு நம்ம பேசிக்காக சில ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். என்னால் பிஸ்னஸ் எடுத்து நடத்த முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக என் ஆஃபீஸ் ஃபேமிலி அதுலேயே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஆக்கியபைடாக இருக்கேன் அப்படின்னா வேறு ஒருத்தர் பண்ணுற பிஸ்னஸ், எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட் ஆஃப் த ஓனர், அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸில் பார்ட் ஆஃப் ஓனர், அந்த ஓனர்ஷிப் நம்ம வச்சுக்க முடியும்ல. ஸோ இப்படி தான் ஒரு பிஸ்னஸை அனலைஸ் பண்ணணும். இன்னும் பல விஷயங்கள் ஒரு கம்பெனி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாகவே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. Prack World.